உன் பேர் என்ன? இல்ல. பேர் சொல்லியா? தாத்தா, அவனுக்கு தமிழ் சரியா வராதுங்க தாத்தா. என் சந்ததிக்கு தமிழையே சொல்லிக் கொடுக்கல, என்னை பத்தி எங்க சொல்லிக் கொடுத்துருக்கீங்க? அதாவது திமுக செய்த சதி நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழ் இன்றைக்கு தமிழகத்தில் இல்லை. இதுதான் உண்மை. இங்க எல்லாரும் தமிழ் தமிழ்னு நரம்பு புடைக்க பேசிக்கிட்டே இருக்கான் சார். எங்க பார்த்தாலும் தமிழ்னு பேசிக்கிட்டே இருக்கான், அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா தமிழ் தாயின் குரல் வலையை நரித்து கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறான் சார். ஒரு மொழி எங்கு வாழும், ஒரு மொழி எங்கு அதனுடைய அடுத்த நிலைக்கு செல்ல முடியும், அதனுடைய சர்வைவல் அது எங்க இருக்கு? அடுத்த தலைமுறை தமிழை பேசினால் தானங்க இருக்கு. மனசுல கை வச்சு சொல்லுங்க, உங்க வீட்டுல எத்தனை குழந்தைங்களுக்கு தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிகிறது? மனசுல கை வச்சு சொல்லுங்க. என் கூட வாங்க, மெரினா பீச்சுக்கு வாங்க, பார்க்குக்கு வாங்க. 10 குழந்தைகளில் தமிழ் 7 குழந்தைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. கோயம்புத்தூர்ல இருந்து 2 வாழைப்பழம் வாங்கி வந்தேன்னு எழுதி கொடுத்து ஒரு வரி படிக்க சொல்லுங்க, ஒரு வரி படிக்க சொல்லுங்க சார். நரிக்கோரவ பாஷை மாதிரி ஆயிட்டு இருக்கு சார் தமிழ். இங்க எழுத்து வடிவம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது, வெறும் பேச்சு வடிவம் மட்டும் தான் இருக்கு. எழுதுறது கூட ஏபிசிடியில் எழுதுறான், அவன் சொன்னா ஏவிஏஎன் எழுதுறான். இதுதான் உண்மை. யாரை ஏமாற்றுறது இருக்கு இந்த நாடகம்? நமக்கெல்லாம் கொஞ்சமாவது நம்ம என்ன சொல்றது, விழிப்புணர்வு வேண்டாமா? ஏன் இந்த தமிழகம் இப்படி ஏமாற்றப்பட்ட கொண்ட ஒரு பூமியாகவே இருந்து கொண்டிருக்கிறது? நல்ல கவனிங்க. இந்த நிலை எப்பொழுது மாறும் என்று நம்மை போன்றவர்கள், தமிழ் மீது ஆர்வம் கொண்டவர்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தோம். ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக வந்தது தேசிய கல்விக் கொள்கை. தேசிய கல்விக் கொள்கையில என்ன சொன்னாங்க? ஒரு மொழி, இன்னைக்கு நீங்க ஒரு மொழியாக கூட தமிழை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு மொழியாக கூட படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க படிச்சு முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வந்துடலாம். ஆனா இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? பயிற்று மொழி தமிழ், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், பயிற்று மொழி தமிழ் என்று சொல்லுகிறது. அதை எதிர்க்கிறேன்னு சொன்னா நீ தமிழ் விரோதியா இல்லையா? அதற்கு எதிராக பேசுகிறேன்னு சொன்னா உனக்கு தமிழ் மீது எவ்வளவு வஞ்சம் இருக்கும்? இத்தனை நாட்களாக நீங்கள் திமுக திட்டமிட்டு தமிழை அழித்தீர்கள். ஒரு மொழியாக கூட 2005 தமிழ் லைனிங் ஆக்ட் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கு எதிராக கேஸ் போட்டு இப்ப வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தாமல் தடுத்து வைத்திருப்பது திமுக. கேஸ் போட்டு அட்வொகேட்டுங்க திமுக, எனக்கு தெரியும்.